கேட்கிறோம் யா அல்லாஹ், அதை கபூல் செய்வாயாக. எங்களுடைய இறையச்சத்துக்கு தகுந்தாற் போல யா அல்லாஹ் எங்களுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்தி தருவாயாக, இஹ்லாஸை அதிகப்படுத்தி தருவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட சிறிய சிறிய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெரும் திரளாக இங்கே வருகையிலிருந்து தொழுகையிலே பங்கேற்ற அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இந்த ஊரிலே கூத்தானூரிலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனத்திலே அதே போன்று ராஜா பகுதியிலே ஷஹீதாக இருக்கக்கூடியவர்களை நீ ஷஹீதாகவே அந்தஸ்தாக உயர்த்துவாயாக யா அல்லாஹ். அங்கே சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுவதற்கு நீ எல்லா வகையான உதவிகளையும் செய்வாயாக யா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு எதிராக சரிவலைகளை பின்னக்கூடியவர்களுக்கு நீயே அதை பொறுப்பேற்றுக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த மனப்பூர்வமான ஈதுல் அல்ஹா தொழுகையை தொழுதுவிட்டு நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக, முஸ்லிம்களை உயர்த்துவாயாக யா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எல்லா விதமான வேலை வாய்ப்புகளையும் உயர் கல்விகளிலேயும் சிறந்தோங்க செய்வாயாக யா அல்லாஹ். இந்த கூத்தானூர் மக்கள் எந்தெந்த நாட்டிலெல்லாம் தொழில் செய்கிறார்களோ, வசிக்கிறார்களோ, அவர்கள் உத்தியோகம் பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லா வகையான தொழிலே அபிவிருத்தியை தருவாயாக, அவருடைய உத்தியோகத்திலே உயர்வை தருவாயாக, ரிசுக்கிலே விசாலமான ரிசுக்கை தருவாயாக, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஊர் மக்களுக்கு தருவாயாக அல்லாஹ். இந்த ஊர் மக்களை மென்மேலும் உயர்வானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக, கவலைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, எல்லா வகையான கைரான பரக்கத்தான வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்திலையும் யா அல்லாஹ் எல்லா விதமான பாக்கியங்களையும் தருவாயாக. ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்கி வைப்பாயாக, அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ். வரக்கூடிய ஆண்டிலேயே எங்களுக்கு ஹஜ்ஜுடைய நசீபை தருவாயாக. குர்பானி கொடுக்க வசதியற்றவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டிலேயே குர்பானி கொடுக்கக்கூடிய வசதியை தன்னிறைவை தருவாயாக யா அல்லாஹ். எல்லா விதமான பாக்கியங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அத்துணை கயிறுகளையும் எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஊர் மக்களுக்கும் நிரப்பமாக தந்துவிட ரஹ்மானே. எந்தெந்த தீமைகளை எல்லாம் விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை தீமைகள், கெடுதிகள், தீங்குகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விட ரஹ்மானே யா அல்லாஹ். ஈருலக கல்வியை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருக்கி தந்து விட ரஹ்மானே. இந்த ஊரை இன்னும் சிறந்தோங்க செய்து விட ரஹ்மானே. இந்த ஊரிலே நடைபெறக்கூடிய அனைத்தையும் உனக்கு பொருத்தமானதாக நீ ஆக்கிவிட ரஹ்மானே யா அல்லாஹ். நாங்கள் கொடுக்க இருக்கிற இந்த குர்பானியிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லாமல் நீ முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து எப்படி அங்கீகரித்தாயோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து எப்படி அங்கீகரித்தாயோ, கபூல் செய்தாயோ, அதே போன்று சஹாபாக்களிடத்திலிருந்து எப்படி அங்கீகரித்தாயோ அதே போன்று நாங்கள் கொடுக்க இருக்கிற அத்துணை குர்பானிகளையும் நீ பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்வாயாக. நாளை மறுமையிலே எங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய வாகனமாக, சிறந்த வாகனமாக அதை ஆக்கிவிட ரஹ்மானே யா அல்லாஹ். எங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்துணை தேவைகளையும் பரிபூர்ணமாக ஒப்புக்கொண்டு விட ரஹ்மானே. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதல் பலத கூத்தான நூர் ஆமினம் முத்மஇன்னன் وسببا للخيرات والبركات كلها على سائر بلاد المسلمين ببركة صلاة يوم عيد الأضحى المبارك ببركة شهر ذي الحجة المباركة برحمتك يا أرحم الراحمين. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، اللهم اصلح لنا دنيانا التي فيها معاشنا، اللهم اصلح لنا آخرتنا التي إليها معادنا، اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر برحمتك يا ارحم الراحمين. اللهم اجعل جمعنا على جمع مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما برحمتك يا ارحم الراحمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.